யோவான் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 12வது வசனம் 13வது வசனம். அவர்கள் திருப்தி அடைந்த பின்பு அவர் தம்முடைய சீசரை நோக்கி, ஒன்றும் சேதமாய் போகாதபடி மீதியான துணிக்கைகளை சேர்த்து வையுங்கள் என்றார். அந்தபடியே அவர்கள் சேர்த்து வார்கோதுமை அப்பங்கள் 5 அவர்கள் சாப்பிட்டு மீதியான துணிக்கைகளினாலே 12 கூடைகளை நிரப்பினார்கள். இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். வனாந்தரத்திலே ஜனங்கள் வந்து 3 நாள் கர்த்தருடைய வார்த்தை கேட்கிறார்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு வார்த்தை கொடுக்கிறார், போதிக்கிறார். 3 நாட்கள் ஆயிடுச்சு. 3 நாட்கள் முடிவில் பாருங்க, இவர்களை வீட்டுக்கு அனுப்பணும்னு வரும் பொழுது சீசர்கள்லாம் முந்தி அடிச்சுக்கிட்டு, ஆண்டவரே மக்களை சீக்கிரம் என்ன செஞ்சுருங்க, அனுப்பிச்சி விட்டுருங்க. ஏன்னா இவ்வளோ பேத்துக்கு சாப்பாடு கொடுக்கணும்னா எங்கே போய் வாங்குறது, எங்கே போய் ஆர்டர் பண்ணுறது? காசு நம்மகிட்ட கையில் அவ்வளோ நிறைய இல்லவே இல்லை. என்ன செய்யலாம்? கர்த்தர் சொல்கிறார், நீங்களே அவர்களுக்கு என்ன செய்யுங்கள், போஜனம் கொடுங்கள். உங்களிடத்துல எத்தனை அப்பங்கள், எத்தனை மீன்கள் இருக்கிறது அப்படின்னு கர்த்தர் கேட்கிறார். 5 அப்பம் 2 மீன் இல்லையா? அருமையானவர்களை கவனியுங்கள். அந்த 5 அப்பம் 2 மீனை கர்த்தரிடத்துல கொண்டு வராங்க பாருங்க. கர்த்தர் வாங்கி அதை பாருங்க பிளஸ் பண்றாரு, ஆசீர்வதிக்கிறார் பாருங்க. ஆசீர்வதித்து அதை பெருக்கி தர்றாரு பாருங்க. பெருக்கி கொடுத்தா அங்க இருக்கிற எல்லாரும் சாப்பிடுகிறார்கள். சாப்பிட்டு மிச்சம் எடுத்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இங்கே மீதியான துணிக்கைகள் 12 கூட நிறைய என்ன செய்தார்கள், எடுத்தார்கள். சாப்பிட்ட புருஷர்கள் மாத்திரம் 5000 பேராயிருந்தார்கள். எத்தனை பேரு? புருஷர்கள். புருஷர்கள் என்று சொன்னால் திருமணமானவர்கள் என்று அர்த்தம். சத்தியவேதம் புருஷர்களை மாத்திரம் கணக்கில் எடுத்தங்க பதிவு செய்திருக்கிறது. அதனால கர்த்தர் பெண்களை விட்டுட்டாரு அப்படின்னு கவலைப்படக்கூடாது. கிடையாது. அங்க நீங்க இருக்கிறீங்க, எல்லாம் இருக்கிறீங்களா? அப்ப 5000 புருஷர்கள், 5000 மனைவியை சேர்த்துக்கிட்டா எவ்வளோ ஆச்சு? இப்போ 10,000. ஒரு குடும்பத்துக்கு 2 பிள்ளை வச்சா எவ்வளோ ஆச்சு? 20,000. அந்த காலத்தில் 2 பெத்தாங்க. இன்னைக்கே 3 சில வீட்டில் இருக்குது, 4 இருக்குது, 5 இருக்குது. தோத்துறோம். சில வீட்டில் 1 இருக்குது. சரி இருக்கட்டும், பிரச்சனை இல்லை, அது அவங்க விருப்பம். ஆனால் ஆவரேஜ் தோராயமாக அப்ராக்சிமேட்லியா 2 பிள்ளைகளை வச்சுக்கிட்டாலும் எவ்வளோ ஆச்சு? 20,000 பேராச்சு. இருந்தது எவ்வளவு? 5 அப்பம் 2 மீன், 20,000 பேர். ஒரு தேவை என்று வரும் பொழுது கர்த்தர் அந்த தேவையை எவ்விதமாய் சந்தித்தார் என்பதை சத்திய வேதத்தில் நீங்கள் அலசி ஆராய்ந்து பார்க்க வேண்டும். யாரோ ஒருத்தர் சொன்னதை என்ன செய்யக்கூடாது, நம்பிக்கொண்டிருக்க கூடாது. கர்த்தர் தேவையை மாத்திரம் நம்புறதை சந்திப்பாரு. தேவைக்கு மேல சல்லி காசு நினைச்ச மாட்டார், உனக்கு தர மாட்டார். ஏன்னா உனக்கு பெருமை வந்துடும். என்ன வந்துடும்? ஏங்க பெருமைலாம் வராதுங்க, நன்றி வரும். உங்களுக்கு பெருமை வரும்னா உங்க இருதயம் எங்கே இருக்குதுன்னு அர்த்தம், உங்க புத்தி சரியில்லைன்னு அர்த்தம். அவ்வளவுதான். கர்த்தர் தேவைக்கு அதிகமாக சந்திச்சாருன்னா, அடே அப்பா இந்த கடவுள் வந்து தேவைக்கு அதிகமாக சந்திக்கிறாரியா, அவரை விட்டு போயிடக்கூடாது, இவரை நல்லா பிடிச்சுக்கிறணும். அறிவுள்ளவன் சிந்திக்கிறான். ஆமென். கர்த்தர் மேல அன்பு பெருகுது, பாசம் பெருகுது. இவரை பற்றி கொண்டா இன்னைக்கு இருக்கிறத விட இன்னும் 1000 மடங்கு என்ன செய்யலாம், பெருகலாம். இன்னும் நல்லா வரலாம். நம்முடைய சந்ததி நல்லா இருக்கும், நம்முடைய பிள்ளைகள் நல்லா இருக்கும், நம்முடைய பேர பிள்ளைகள் நல்லா இருக்குங்கிற எண்ணம் தான் வருமே தவிர பெருமை வரவே, கர்த்தரை விட்டு தூரம் என்ன செய்ய மாட்டோம், ஓடவே. சில ஆட்கள் ஓடிடுறாங்க. ஓடுறாங்கள பார்க்க வேணாம். அது ஒரு சில ஆட்கள் எங்கேயோ ஒரு இடத்துல, அவங்கள பார்க்கக்கூடாது. ஆனால் கர்த்தர் தேவையை சந்திக்கும் பொழுது அவர் எப்படி சந்திக்கிறாரு? ஒரு தனிப்பட்ட தேவையோ, அவர் ஒரு கூட்டத்தாருடைய தேவையோ அவர் எப்படி சந்திக்கிறார்? அண்ணாளுக்கு அவர் தனிப்பட்ட தேவையை சந்திக்கிறாரு இல்லையா? ஒரு திருமணத்தில் ஒரு கூட்டத்தினுடைய தேவையை சந்திக்கிறாரு. இங்க வனாந்திரத்தில் இவ்வளவு ஜனங்கள் இருக்கிறாங்க, ஒரு கூட்டத்தினுடைய தேவையை சந்திக்கிறாரு. அப்போ ஒரு தனிப்பட்ட நபருடைய தேவையோ அல்லது ஒரு கூட்டத்தினுடைய தேவையோ அவர் சந்திக்கும் பொழுது எப்படி சந்திக்கிறார்? தேவையை மாத்திரம் அவர் சந்திக்கிறாரா? பாருங்க, கர்த்தர் ஆசீர்வதிச்சு அந்த அப்பத்தை மீனையும் கொடுக்கிறாரு. பழுகி பெருகுது, எல்லாரும் சாப்பிடுறாங்க. கிட்டத்தட்ட 20,000 பேர் இருக்கிறாங்க. 20,000 பேர் இருக்காரு பார்த்தீங்களா? அந்த 20,000 பேருடைய கடைசி நபர் சாப்பிட்டு திருப்தி அடைஞ்ச உடனே டக்குன்னு கர்த்தர் நிறுத்திருக்கலாம்ல? நிறுத்தலையே. நிறுத்தாம மிச்சம் 12 கூட நிறைய அளவுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்காது. பழுகி பெருகி போய்கிட்டே இருக்குது. எல்லாம் இருக்கிறீங்களா? போயிட்டீங்களா?
கடைசி ஆள் அப்பத்தி மீனை கடிக்கும் போது டக்குன்ற நிக்கலையே, அது பெருகிக்கிட்டே போதே. இருக்கிறீங்களா, போயிட்டீங்களா? மிச்ச 12 கூட நிறைய எடுத்தாச்சு. அப்ப தேவன் அவர் எப்படிப்பட்ட தேவனாய் இருக்கிறார்? அவர் போதுமானதற்கு மிகவும் அதிகமான தேவனாய் இருக்கிறார். அவர் நிரம்பி வழிய செய்கிற தேவனாய் இருக்கிறார். நம்முடைய தேவைகளை மாத்திரம் அவர் சந்திக்கிற தேவன் அல்ல, தேவைக்கும் அதிகமாய் சந்திக்கிற தேவனாய் இருக்கிறார். தேவைகளெல்லாம் சந்திக்கப்பட்டு மிச்சமும் நம்முடைய பர்ஸ்ல இருக்கும்படியாய் சந்திக்கிற தேவனாய் இருக்கிறார். தேவைகளெல்லாம் சந்திக்கப்பட்டு மிச்சமும் நம்முடைய அக்கௌண்ட்ல இருக்கும்படியாய் சந்திக்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். மிச்ச 12 கூட, எத்தனை கூட? அதென்ன 12 கூட? ஏன் 13 கூட இல்லை? ஏன் 11 கூட இல்லை? ஏன் 12 கூட? கரெக்டா 12 கூட. ஏன் 12 கூடனா, அங்க இருக்கிற சீசர்கள் எத்தனை பேரு? 12 சீசர்கள். நான் நினைக்கிறேன் கர்த்தர் என்ன பண்ணிருப்பாருன்னா, அந்த 12 பேருடைய தலையிலையும் கூட தூக்கி விட்டு, யார் விதைச்சானோ, யார் கொடுத்தானோ கர்த்தருக்கு, அந்த பையன் பின்னாடியே போ, அவங்க வீட்டுக்கு போ. 12 பேர் வரிசையா போ. அவன் முன்னால போவான், நீங்க பின்னாடி என்ன செய்யணும்? 12 பேர் கூட தூக்கிட்டு போகணும். போகும்போது உன்னை யோசித்துக்கிட்டே போ, உன்னை தியானம் பண்ணிக்கிட்டே போ. நம்முடைய தேவன் யார்? போதுமானதுக்கு மிகவும் அதிகமான தேவன். அவர் எல்ஷடாய் தேவன். அவர் நிரம்பி வழிய செய்கிற தேவன். அவர் தேவையை மாத்திரம் சந்திக்கிற தேவன் அல்ல, மிச்சம் எடுக்கிற தேவன் என்பதை நீ தியானிச்சுக்கிட்டே போ, ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே போ என்று சொல்லி அனுப்பிச்சு விட்டுருப்பாரு நான் நினைக்கிறேன். ஏன்னா இவங்கன்னா பாருங்க, இயேசு கிறிஸ்து பரமேறி சென்றதுக்கு பிறகு இந்த பூலோகத்தில் இருந்து ஊழியத்தை என்ன செய்ய போறாங்க? அடுத்து செய்ய போறாங்க. அதனால இவங்க போய் தவற பிரசங்கம் பண்ணிடக்கூடாது, தேவையில்லாத சொல்லிடக்கூடாது. தேவைக்கு அதிகமாய் சந்திக்கிற தேவனை பறைசாற்ற வேண்டும். ஆமேன். ஆகையால் தான் நான் நினைக்கிறேன் இப்படி செஞ்சிருப்பார் நினைக்கிறேன். ஆமேன். ஆகவே சத்தியவேதம் முழுவதையும் நாம் அலசி ஆராய்ந்து பார்ப்போம் என்று சொன்னால், ஒரு தேவை என்று வரும் பொழுது ஒரு தனிப்பட்ட மனுஷனோ அல்லது ஒரு கூட்ட ஜனத்தினுடைய தேவையோ அவர் சந்திக்கும் போது எப்படி சந்தித்தார்? அவர் தேவைக்கு அதிகமாக என்ன செய்தார்? சந்தித்தார். நிரம்பி வழிய செய்யும்படியா சந்தித்தார். நான் சொல்கிறேன், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவென்று சத்தியத்தை நமக்கு திட்டமும் தெளிவுமாய் என்ன செய்கிறது? போதிக்கிறது. ஆமென். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அன்றைக்கு அவ்விதமாய் செய்திருப்பார் என்று சொன்னால், இன்றைக்கும் அவ்விதமாய் அவர் செய்வார். நம்முடைய தேவைகள் எல்லாம் சந்திப்பார். மிச்சம் எடுக்க என்ன செய்வார்? அவர் உதவி செய்வார்.